சீரியல் நடிகராக இருந்த கவினுக்கு டாடா படம் கொடுத்த வெற்றிக்கு அப்புறமா தொடர் லைனப்பில் கோலிவுட்டின் பிஸி நடிகராக மாறியிருக்காரு. தற்போது அவரை வச்சு ஹிட் படத்தின் 3ஆம் பாகம் ஒன்று வெளியாக இருக்குது அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. சரவணன் மீனாட்சி, கனாம் காணும் காலங்கள், கல்லூரியின் கதை அப்படின்னு பல சீரியல்களில் நடித்து பிரபலமானவர் கவின். அதையெல்லாம் விட பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தான் அவருக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பை கொடுத்து கிட்டத்தட்ட எல்லா வாரமும் ஓட்டிங்கில் முதலிடத்தில் இருந்தும் பணம் போதும் அப்படின்ற முடிவில் பணப்பெட்டியை தூக்கின்னு வெளியேறினார். அதுக்கப்புறமா அவர் நடிப்பில் வெளிவந்த டாடா திரைப்படம் மூலம் அவருக்கு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட அவரின் கெரியருக்கே ஏறுமுகமாக அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா அவருக்கு வாய்ப்புகளும் அதிகமாக குவிஞ்சிச்சு. அடுத்ததாக இளம் டைரக்ஷனில் ஸ்டார் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து நெல்சன் தயாரிப்பில் ஒரு படமும் இயக்குனர் சதீஷ் இயக்கத்தில் ஒரு படமும் ஒப்பந்தமாகி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெற்றிமாறன் தயாரிப்பில் கூட ஒரு படத்தில் நடிக்கிறாராம். நிலையில் சுந்தர்சியின் சூப்பர் ஹிட் திரைப்படமான கலகலப்பு படத்தின் 3ஆம் பாகம் உருவாக இருக்குதான். ஏற்கனவே 2 பாகங்கள் செம்ம ஹிட் கொடுத்த நிலையில் இந்த பாகத்தில் வேறு ஒரு ஹீரோவை நடிக்க வைக்க சுந்தர்சி முடிவெடுத்திருக்காராம். அரண்மனை 4 படத்தின் ரிலீஸுக்கு அப்புறமா இந்த படம் தொடங்கலாம் அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. வெற்றிமாறன் தயாரிப்பு படமும் கலகலப்பு 3ம் ஒரே நேரத்தில் உருவாக வாய்ப்பு இருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்குது. ஜெய், ஜீவா மற்றும் மிர்ச்சி சிவா காம்போல 2 பாகமுமே செம்ம ரீச் கொடுக்க 3ஆம் பாகம் கவின் வரவால் ஹிட் கொடுக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.